ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். புகழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்னைக்கு இந்த பெரிய புராணத்துக்கு காரணமா இருந்த திருத்தொண்ட தொகை கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த சமய குறவர்கள் 4. குறவர்கள்னா பெரியவங்கன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப பெரியவங்க 4 பேர். 4 பேருக்கு நன்றின்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் அந்த 4 பேர். நல்லது கெட்டதுக்கு எல்லாம் நமக்கு வேண்டியவங்க. அந்த 4 பேர்ல நல்லா அலங்காரமா இருப்பார் பாருங்க இந்த சுந்தரர். 3வது முதல்ல இருக்கிற சம்பந்த சுவாமி சின்ன குழந்தை. சம்பந்தர் பாடினதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் கோளறு பதிகம். இந்த வருடத்தோட துவக்கம் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு கோளறு பதிகம் பாடி அவர் ஆணையிட்டு சத்தியம் பண்ணி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சத்தியமா நல்லா இருக்கும் பெருமான வேண்டிக்கிறேன். இந்த சுந்தரர் கதைக்கு எப்படி சேக்கிலார் ஆரம்பிச்சிருக்காருன்னா, இப்போ யார் பத்தியாவது பேசினா யாருக்கும் நன்றி சொல்லணும்னா சுந்தரருக்கு நன்றி. இப்ப 4 துதி சொன்னோம் இல்லையா, அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லிட்டு நாம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரியான சேக்கிலார் சுந்தரர் பத்தி சொல்றதுக்கு எப்படி நன்றி சொல்றாரு, எதுக்கு யாருக்கு நன்றி சொல்றாருன்னா, இந்த பிறவி அந்த சுந்தரர் பத்தி பேசுறதுக்கு கொடுத்த இந்த பிறவிக்கே நன்றி சொல்றாரு. இந்த பிறவி எடுத்ததுக்கு, மனுஷ பிறவி இருக்கிறதுனால தானே பேச முடியுது உங்களால அப்படின்னு அந்த பிறவி வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லாரோட கதையும் தனித்தனி கதையா சின்னதா இருக்கும். ஆனா சுந்தரர் கதை பெரிய புராணத்துல அங்கங்க ஆரம்பத்துல சுந்தரர் தான், நடுவுல ஒரு 3 இடத்துல வருவாரு, அப்புறம் கடைசியா முடிக்கும் போதும் சுந்தரர் தான். ஸோ அப்போ நம்ம பெரிய இந்த பெரிய புராணத்தோட தலைவன் அப்படின்னா நாயகன் ஹீரோன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அவர் கொடுத்த திருத்தொண்ட தொகையை கொஞ்சம் விரிவா நம்பியாண்டார் நம்பி கொடுத்தாரு. திருத்தொண்ட அந்தாதி, அந்த அந்தாதியை வச்சுட்டு சேக்கிலார் பெருமாள் நமக்கு விரிவா கொடுத்ததுதான் பெரிய புராணம். 4600 சொச்சம் பாட்டே இருக்கிற புராணம் பெரிய புராணம் அப்படின்னா பெரிய பெரிய செயல்கள் செய்த பெரியோர் அவர்களை பத்தி சொல்ற புராணம். இது எங்க இருந்து தொடங்குறாரு அப்படின்னா, கைலாசத்துல இருந்து பெரிய புராணம் தொடங்குது. கையில எப்படி இருக்கும் பார்த்தவங்க அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். பொன்னார் அந்த தங்க மலை மாதிரி அவ்வளோ பெரிய மலை, உச்சியில பனி அப்படியே அவர் நெத்தியில விபூதி மாதிரி வெள்ளையா பனி அடி பறந்துருக்கும். கைலாச மலைய ரொம்ப விரிவா பெரிய புராணத்துல சேக்கிலார் ஆரம்பிச்சிருக்காரோ. இன்னொரு சமயம் கையில மகிமே போறோம். ஏன்னா நிறைய திருமலையோட சிறப்பு, அந்த விடிய காத்தால சூரிய கிரகணம் அது மேல படும்போது தகன் மின்னும். அந்த பொன்னார் மேனியன் மாதிரி அந்த மலையே மின்னும். அந்த மலையில அந்த விபூதி சின்ன மாதிரி நெத்தியில அந்த பனி பொழிவு இருக்கும். அப்படி அழகா இருக்கிற இடத்துல சிவகணங்கள் வாத்தியங்கள் எல்லாமே மங்களமா இருக்கிற அந்த கையில உட்கார்ந்து இருக்காரு சுவாமி. அவரை எப்பவுமே அலங்காரம் பண்ணிக்க மாட்டார். எது கையில கிடைக்குதோ அதேதான் அவரை போட்டுக்கிறது. வேண்டாத எதெல்லாம் நம்ம தூக்கி போடுறோமோ அதான் போட்டுட்டு இருப்பாரு. அலங்காரம் பண்ணது ரொம்ப குறைவு. ஒரு நாள் அவரு தன்னை ரொம்ப ஒரு நாள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இப்போ அம்பாள் அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. சிவானந்த லஹரி பெருமான் அம்பாளை பார்த்து அவளோட அழகை ரசிக்கும் போது நமக்கு லலிதா அவங்களோட அம்பாலோட லஹரி வர மாதிரி சிவபெருமானோட சிவானந்த லஹரி பார்த்து இன்னைக்கு சுவாமி ரொம்ப அழகா இருக்காரு அப்படியா அப்படின்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அங்க கைலாயத்துல ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்களாம். அந்த கண்ணாடியில போய் அவர் தன்னை பார்த்துக்கிறாரு. ஆமா இன்னைக்கு நான் கொஞ்சம் நமக்கே தோணும் இப்போ ஆச்சும், ஆனா நிஜமாவே நல்லா இருக்கும். நமக்கு பெருமானுக்கு அன்னைக்கு அவரோட அழகு அவ்வளோ அழகு. அப்படியே பார்த்து கண்ணாடியில பார்த்து அவர் அதை பார்த்து அந்த உருவம் தெரிந்ததா அழகா இருக்காரு. பார்த்த உடனே சுந்தரா வா அப்படின்ட்டார்.
முதல்ல குளோனிங். பெருமான ஒரு கண்ணாடியில பார்த்து பிம்பம்னா கண்ணாடியில இருந்து வெளில வந்துடுச்சு. வந்த உடனே ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லை வந்துடுச்சு. அப்புறம் இந்த சிட்டியில ரோபோ மாதிரி வந்தவருக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ட்டு இந்த சுந்தரா வானும் வந்துட்டாங்க. வந்த உடனே திருநீற்று மடல் இந்த வேலையா திருநீர் சுவாமி பெருமாள் பூசிக்கிற அந்த திருநீற்று மடல் அவருக்கு தினமும் அந்த நந்தவனத்துல பூ கட்டி பறிச்சு கொண்டு வர்றது இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிக்கிட்டு சுந்தரர் கைலாசத்துல இருக்காரு. சுந்தரன்ற நம்ம கூப்பிடுற இந்த வார்த்தை கைலாசத்துல மட்டும்தான், அங்க இருந்து சுவாமி கூப்பிட்டாங்க அங்க மட்டும்தான் அந்த வார்த்தை பதிவு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த பார்க்கடல் கடைஞ்சது தெரியும் இல்லையா? அமுதத்துக்கு அழைந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சப்போ ஒரு சமயம் அது முதல்ல அமுதத்துக்கு முன்னாடி முதல்ல வந்தது ஆலகால விஷம். ஆலம்னா விஷம், அந்த கடல்ல இருந்தே வந்த ஒரு விஷம். அது அந்த வாசுகி பாம்பு அது போட்டு இருக்கணும்னு அது துன்பம் தாங்க முடியாம அதுக்கு 2 ஆலம் பிளஸ் ஆலம் ஆலகாலம். அந்த ஆலகால விஷத்தை வந்தோடனே அந்த வெப்பம் தாங்க முடியாம தேவர்கள்லாம் ஓடி போய் பெருமாள்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சுந்தரர் பார்த்து என்னமோ விஷமா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் அனுப்புறாரு. இந்த சுந்தரர் போய் அந்த அப்படியே அந்த விஷத்தை நாவல் பர மாதிரி சுருட்டி கொண்டு வந்து சுவாமிக்கு கொடுக்குறாரு. அது அவரு நஞ்சுல உள்ள போயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற பிரபஞ்சம் அழியும், வெளியில இருந்தாலும் கஷ்டம். அதனால அது அவர் வாயில போட்டுட்டார். அம்பாள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அம்பாள் நம்ம மேல கருணையால அந்த நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை அபிராமியினால அது அங்கேயே கண்டத்துல கருத்துடுச்சு. அது அப்படியே தங்கிடுச்சு. அவருக்கு பெருமான கழுத்தே கருக்கிற அளவுக்கு கொடிய விஷம் சுந்தரர் கொண்டு வந்தப்போ அவர் கை கருக்கு. அந்த சுந்தரர் அப்பத்துல இருந்து ஆளாள சுந்தரர்னு அழைக்கிறார். ஸோ ஆளாள சுந்தரர் அங்க இருக்கார். சிவபெருமான் அவரை ரொம்ப பாடியாச்சு. சம்பந்த சுவாமியும் நாவுக்கரசு பெருமானும் வந்து பெருமானை பத்தி சுவாமியை பத்தி நிறைய பாடல்கள் பாடிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாம் நம்மளே நல்லா அந்த அடியார்கள் பத்தி பாடணுமே யாராவது. அந்த அந்த கைங்கரியத்துக்கு யாரையோ ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலாக இந்த சுந்தரரை அனுப்புறதுக்கு சுவாமி முடிவு பண்ணிட்டா நான் எப்படி அனுப்புறது? இப்போ சுவாமிக்கிட்டேயே பக்கத்துல இருக்கிறதுக்காக தான் எல்லாரும் எல்லாமும் இப்படி தேடிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா கூடவே இருக்கிறவங்க டீ ப்ரமோட் பண்ணிட்டு பூமிக்கு போய் பறக்க வைக்கணும். என்ன பண்றது? ஒரு நாள் நந்தவனத்துல போய் பறிச்சிட்டு இருக்கும்போது சுந்தரர் போய் சுவாமிக்காக பூ பறிச்சுட்டு பார்த்து சிவாய நம்ம சொல்லி பறிச்சிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தா மின்னல் வெட்டு மாதிரி ஒரு கிராஸ் ஆகுது. பார்த்தா 2 பெண்கள் அம்பாள் இதே மாதிரி கைங்கரியம் பண்றவங்க 2 பேரும் அனிந்ததி கமலினி. அவங்க 2 பேரும் பூ பறிக்க வராங்க. அந்த பெண்கள் ரொம்ப அழகா இருக்காங்களே, ஒரு நிமிஷம் பார்த்தாங்க. அவங்களும் பார்த்தாங்க. இவ்வளவுதான் நடந்தது. பார்த்த உடனே தப்புன்னு ஐயோ இது தப்பு அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு வந்தாச்சு. பெருமாங்க சுந்தரா நந்தவனத்துல என்ன நடந்தது? ஐயோ என்ன சொல்றது? அவர்தான் பார்க்க வச்சதே அவர்கிட்ட. அவரு ஆனா மறைக்கல. தப்பு பண்ணா அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நான் தான் பண்ணேன். ஒரு தெரு மாறி வந்துட்டு தெரு மாறிடுச்சு. நம்ம மாறி வந்துட்டோம் பெருமாள் தெரு மேல போனோம். அது அங்கேயேதான் இருக்கும். அப்படி நம்ம செய்யற தப்பு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம். ஆனா சுந்தரர் ஆமா சுவாமி பார்த்தேன், தெரியாம பார்த்துட்டே மன்னிச்சிருங்க. இல்ல பாக்குறதெல்லாம் தப்பு கிடையாது. நீ வேணா ஆனா அதுக்கு இது இடம் கிடையாது. இது காமனை எரித்த இடம் கைலாயம். நீங்க வேணா பூமிக்கு போய் பறந்துட்டு அந்த 2 பெண்களை மணந்துட்டு அனுபவிச்சுட்டு வா. ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். பெருமானே நான் உங்க கூடவே இருக்கிறேன், என்னை பிரியறதுக்கு மாதிரி ஒரு கொடுமையான தண்டனை கொடுத்துட்டீங்களே என்னால முடியாது. பெருமான் என்ன வேண்டணும் அப்படின்னு நமக்கு சுந்தரர் இங்க சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவர் கொடுத்துட்டாங்க, ஒரு போய் ஆகணும் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு வரத்தை எனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்றேன், வரம் கேளு. நான் ஏதாவது ஆசைப்பட்டாதான் பூமியில பிறக்க முடியும். இப்போ சந்தியா பேசும்போது சொன்னாங்க பிறவிக்கு காரணம் ஆசை. இப்படி பிறவி கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க முடியாதுன்னு அந்த ஆசை பெருமான் கடை வச்சுட்டாரு. ஆசைப்பட்டதுக்காக அவர் போறாரு. அங்க போய் திரும்ப ஏதாவது ஆசைப்பட்டு அங்கேயே 6,000 கோடி 100 கோடி மேற்பது அந்த 6 கோடி மாயா சக்திகள் சொல்றாரு மாணிக்க வாசகர். அந்த மாயையில போய் மாட்டிக்கிட்டு திரும்ப அங்கே இருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் உஸ்தாரா கேட்டுறாரு. நான் ஏதாவது உன்னை மறந்து தனி மாறி நான் போனேன்னா என்னை தடுத்த ஆட்களை நீ வரணும் அப்படின்னு இந்த வேண்டுதெல்லாம் நம்ம தான் பெருமான்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட வேண்டுதலை சுந்தரர் பெருமான் சரி நான் அப்படியே வரேன், நீ போ முதல்ல போய்
பிறந்துட்டு அனுபவிச்சுட்டு வா, விளையாண்டு மண்மேல் தீதில்லா தென் திசை வாழ்ந்திட. அதே தென் திசை, எல்லாருமே அந்த தென் திசைக்கு அப்படி ஒரு மகத்துவம். அண்ணாமலையாராம் நிக்கிற ஒரு சுவாமி, அத்தனை ஆழ்வார்களும் பிறப்பெடுக்கிற அந்த தாமிரபரணி காவிரி நதிக்கரையும் அந்த தென் திசைக்கு போய் நீ போய் பிறந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்கிருந்து திருமலை கொஞ்சம் ஸ்டோரி சொல்லிட்டு அப்படியே நமக்கு அந்த சோழ நாட்டோட அனபாயர் சேக்கிலார் பெருமானுக்கு இப்படி எழுத சொல்லி கொடுத்து அந்த சோழ நாட்டு மன்னன் அனபாயன் இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த நாட்டு சிறப்பு சொல்றாரு. என்ன நாடு? சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து தெரியும் நமக்கு எல்லாம். சேர நாடு வேளம் உடைத்து, எல்லாம் யானை தந்தம் எல்லாம் வேளம் இருக்கும். அப்புறம் தொண்டை நாடு, தொண்டர்கள் இங்க சேக்கிலார் பெருமான் எல்லாமும் பிறந்ததாங்க. சோழ நாடு சோறு உடைத்து. சோறுன்னா முக்தி பதவி. அங்க திருமண இடத்துல எல்லாம் கோயில்கள் போய் பக்தியா இருக்கிறப்போ முக்தி ஈஸியா கிடைக்கும் இல்லையா. சோழ நாடு சோறு உடைத்துன்னு. அப்படி சோழ நாட்டுல எந்த ஊரு? திருவாரூர் தியாகராஜா. அந்த கோயில் தலப்புராணம் இன்னொரு நாள் நான் விரிவா சொல்றேன் கண்டிப்பா. அந்த திருவாரூர் அந்த வீதிகளை வர்ணிக்கும் போது சேக்கிலார் வரியில ரொம்ப எனக்கு சொல்லணும்னு ஆசை, நான் ரொம்ப நீளமா போயிடும். அந்த திருவாரூர் வயல்ல வீதியில அந்த பெண்களோட கண்கள் காது வரை நீண்டு போய் காதை பார்க்குறாங்க. சுந்தரர் பாட போறார், அந்த பாட்டெல்லாம் கேட்க போறார். அந்த கண்ணுக்கும் காதுக்கும் ஒரு சமயம் கான்வர்சேஷன் நடந்துதான். வாரியார் சுவாமி சொல்லுவார் ரொம்ப அழகா, எல்லாருமே கண்ணை தான் கொஞ்சம் காதலி சொன்னோம், கண்ணே மூக்கேன்னு ஒரு ஆர்த்தி தொட்டு கும்பிட்டா கண்ணுக்கு தான் சொல்லுவார். இந்த காதுக்கு எந்த எதுவுமே கிடையாது அப்படின்னு கண்ணு ஒரு நாள் பெருமையா பேசிட்டு இருக்கும்போது காது சொல்லுமா, எல்லாமே கண்ணு, ஆமா நான் ஒத்துக்கிறேன், கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெருமானோட. ரொம்ப நேரம் டிவி பார்த்தோன்னா கண்ணு வலிக்கும், இப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா வாய் கூட வலிக்கும். ரொம்ப அந்த நமக்கு முகராத பிடிக்காத வாசனை வந்தா மூக்க கூட போட்டு அடிச்சிடலாம். ஆனா இந்த காது திறந்து வச்சுட்டே இருக்காது, எப்பவுமே ஏதாவது விழுந்துட்டே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வலிக்காது, காது வலிக்காது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம். இந்த பிறவில இங்க உட்காந்து நீங்க கேட்கறது எத்தனையோ ஜென்மா கழிச்சும் அது ஞாபகத்துல வரும். இந்த பேச்செல்லாம் இங்க ஒரு இப்படி கேட்டோம் சுந்தரர் கதை அப்படின்னு. அந்த திருவாரூர்ல இப்படி அந்த இப்போ நம்ம காது வரைக்கும் நீண்டுட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இந்த காலத்துல மைய போட்டு வச்சு இழுத்துக்கிறோம். அப்போ அப்படி இருந்துதான் அது சேக்கிலார் பெருமான் சொல்றாரு. அப்படி அழகான அந்த திருவாரூர்ல ஆண்ட ஒரு மன்னன், அந்த கதையும் நம்ம பார்த்துட்டு சுந்தரத்துக்கு போகலாம். மனுநீதி சோழன் அந்த திருவாரூர் நகர ரொம்ப நல்லா ஆட்சி செய்கிற மனுநீதி சோழனோட காலகட்டத்துல இதை சொல்லிட்டு தான் நமக்கு அந்த பெரிய புராணமே தொடங்குது. அந்த சோழனோட ஆட்சியை ரொம்ப சிறப்பா நடக்கிற அந்த ஆட்சியில அவர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க கேட்டு இங்க கேட்டு வர நேரா மன்னனை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி மணியும் வச்சிருக்கோம். அது இது வரைக்கும் யாருமே ஒரு பிரச்சனைன்னு அடிக்கணும்னு தான் வச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் அடிக்காம அப்படியே புடிஞ்சு பால் அடைஞ்சு அப்படி கிடக்கு. அப்படி நல்ல விதமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த திருவாரூர் தேர் ஓடுற வீதியில, ராஜ வீதியில ஒரு நாள் வீதி விடங்க பெருமானோட பேரே சப்த விடங்க ஸ்தலங்கள்ல முதல் ஸ்தலம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி. மண் ஸ்தலம், பிருத்வி. தில்லையில இருந்து திருவாரூர் சொல்லுவாங்க சுவாமி. திருவாரூர் விண்ணாகி மண்ணாகின்ற மாதிரி அது ஆகாய ஸ்தலம், இது மண் ஸ்தலம். வன்மீகநாதர் சுவாமி, புற்றிடம் கொண்ட சுவாமி. அந்த வீதி விடங்கன் பேரையே தன் பிள்ளைக்கு வச்சிருக்காங்க மனுநீதி சோழன். ஒரு நாள் அரசிலம் குமரன் அந்த வீதியில அது சொல்லும் போதே நல்லா பரிவாரத்தோட போறாரு. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே மணி அடிச்சுட்டே தான் வெள்ளெல்லாம் தேர் ஓடுது. நல்ல மக்கள் அரசியல் குமரன் வரணும்னு எல்லா மக்களும் பாக்குறாங்க. ஸோ கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த முடியல, வரி வச்சு பண்றாங்க. அப்பவுமே வேகமா போடுற அந்த யூத் இல்லையா, அந்த குழந்தை கொஞ்சம் வேகமா தேர் போகுது. முன் சக்கரம் போயிடுத்து, இடை புகுந்து ஒரு இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி ஒரு பசுவோட கன்று முன் சக்கரம் போனதுக்கு அப்புறம் பின் சக்கரத்துக்கு மூட விழுந்து அது எலும்பு முறிஞ்சு பின் சக்கரம் ஏறி அது இறக்குது. அதோட தாய் தாங்க முடியாம அந்த தாய் பசு போய் அந்த ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. துள்ளி குதிச்சு இறங்கி அந்த வீதி விடங்கன்னு பாக்குறா என்ன ஆச்சுன்னு அப்படின்னு. இங்கே பார்த்து பதறி அமைச்சர்கள் எல்லாம் மந்திரி பிரதானிகள்லாம் இல்லை
நம்ம பார்க்கலாம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், அவருக்கு நான் ஒரு இழுக்கு தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை வருந்தது. அமைச்சர்கள்லாம் சமாதானம் பண்ணுறாங்க. இங்கே ராஜா அந்த மணி கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்தவங்க படுத்துட்டு இருந்தவர் வேகமாக எழுந்திரிச்சு யாருக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சோ நாட்டில் அப்படின்னு அவர் துடிச்சு வந்து பார்த்தா ஒரு பசு கண்ணீர் அந்த கொம்பால முட்டி முட்டி அந்த மணி அடிக்குது. அதோட துன்பத்தை பார்த்து மன்னரால் தாங்க முடியல. என்ன ஆச்சு, யாரும் சொல்லுங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே, இந்த நாள் தான் அந்த பசு தான் இருக்கும், இப்போதானே கண்ணீர் குட்டி ஏறி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, ஏன் பிள்ளை இப்படி ஒரு பசுவுக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டானா, அவரால் தாங்க முடியல. அப்போ அமைச்சர்கள்லாம் இல்லை, அவர் வந்து சத்தம் போட்டுட்டே வந்தாங்க. அந்த இப்போனா ஒரு கம்ப்ளைண்ட் போனோம்னா என்னென்னலாம் டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வாதம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு அரசியல் குமரன் இதுக்கு நீங்கள் கடுமையாக பண்ணாங்க, பரிகாரம் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் நிறைய சாஸ்திரத்தில் இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த கோசாலையில் அதே மாதிரி கூட தொழுவத்தில் இருந்து இந்த மாதிரி நிறைய பரிகாரமெல்லாம் சொல்கிறாங்க. அவர் கேட்கவே இல்லை, முடியாது. அந்த பசு பட்ட துன்பம் நான் படணும், அது எப்படி கண்ணை இழந்து அது கஷ்டப்படுதோ அப்படி நான் என் மகனை அதே வீதியில தேரை ஏற்றி கொள்ளணும். அமைச்சர் ஆடி போயிட்டாரு. இல்லை இதெல்லாம் பண்ணலாம், அப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்னமோ சொல்றாங்க. தர்மத்துல இதெல்லாம் இருக்கு, சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணலான்னு. எந்த தர்மத்துல இப்படி வந்து ஒரு பசு வந்து மணி அடிச்சுது, அது கஷ்டம்னாலும் அது போயிருக்கும், அது வந்து தேடி வந்து இங்க அடிச்சிருக்கல, இப்ப என்னை வந்து நீதி கேட்டுருக்கணும், நான் சொல்லி தானே ஆகணும், அதோட துன்பத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு மனுநீதி சோழன் யோசிச்சு அந்த அமைச்சரையும் கொண்டே ஆகணும்னு சொல்லி எல்லாரும் இறங்கி, அந்த அமைச்சருக்கும் மனசு கேட்கல. ஒரே ஒரு அரசியலங்குமரன், ஒரு பையன் ராஜாவும் இப்படி சொல்லிட்டாரு. அவனுக்கு மனசு கேட்காம தானே வெட்டிக்கிட்டு அமைச்சரும் இறந்துட்டான். ஐயோ இது என்னடா அறிவு, அடுத்தடுத்து ஒரு துன்பத்துக்கு மேல துன்பம் ஆயிட்டு இருக்கேன்னு அவன் தாங்க முடியாம இனிமே வேற யாருக்குமே சொல்ல முடியாது. தானே தேறி ஏறி தன் குழந்தைய அவனும் போய் படுத்துட்டான் வீதி விலங்கு. இப்ப பண்ற தப்புக்கு அப்பவே தண்டனை கொடுத்து அந்த என்னெல்லாம் பரிகாரம் பண்ணி நம்மளை ஏமாத்தலாம், ஆனா பகவான் ஏமாத்த முடியாது. பண்ண தப்புக்கு அப்பவே தண்டனை கொடுத்துக்கணும் அப்படின்னு அந்த சோழன் முடிவு பண்ணி அந்த குழந்தை ஏற்றி கொண்டதுக்கு அப்புறம் பெருமான் இப்படி நினைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி மற்றவங்களுக்கு துன்பம் கொடுப்பானா இறைவன், இதுக்கு மேல வச்சிருப்பா வந்துட்டாரு, விடை மேல பெருமான் வந்துட்டாரு. முதல்ல அவர் எழுப்புனதை சேக்கலார் எப்படி அழகா சொல்றாரு, ஆடுற சொல்றாரு. முதல்ல கண்ணுக்குட்டி உயிர் கொடுத்தார், ரெண்டாவது அரசியலங்குமரன், மூணாவது மந்திரி. ஏன்னா இவங்க முன்னாடி மாத்தி வந்துச்சுன்னா முதல்ல குழந்தை எழுந்துச்சுட்டானா ஐயோ இன்னும் கண்ணு இறந்துச்சுன்ட்டு அவனும் வருத்திப்பான். அப்படி முதல்ல மந்திரி எழுப்புனாலும் ஐயோ இன்னும் அந்த குழந்தை இறந்துட்டானே. ஆனா அந்த மேல கேட்டு பெருமாள் எழுப்புன அந்த ஆட்டோடையும் சேக்கலார் பதிவு பண்றாரு. அப்படி அந்த பசு உயிர் அந்த பட்ட துன்பம் தானும் படணும்னு நினைச்சு அப்படிப்பட்ட நீதிமான் வாழ்ற ஆட்சி செய்கிற திருவாரூர் திருநாட்டு சிறப்பு. அப்புறம்